கான்ஸ்டபிள். எஸ் மேடம். அவரை கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். சுரேஷ், சுரேஷ், ஏப்பா சுரேஷ், வாப்பா. வாப்பா. ஹாய் டாட், வந்துட்டீங்களா? இது வரைக்கும் நானும் என் பையனும் ஸ்டேஷனுக்கே வந்ததில்ல. தேவையில்லாம என்னோட மகனை லாக்அப்ல வச்சு தப்பு பண்ணிருக்கீங்க. தோ பார், நீ கமிஷனரை வச்சு மூவ் பண்ணதுனால இந்த விஷயத்தை நான் இதோட விடுறேன். இதுக்கு மேல இங்க நின்னு ஒரு வார்த்தை பேசுன இல்ல ஓவரா சீனை போட்ட உன் பையனை வேற விஷயத்துல உள்ள போட்டுருவ. போயா. அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நரக சாதுரியா. சரி விடுங்க, இதையே 10 தடவைக்கு மேல சொல்லிருப்பீங்க. எங்க பிசினஸ் விஷயமா டெல்லிக்கு போக முடியாம போச்சுங்கிறத விட உங்க அம்மா அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என் மானம் போயிடுமேனு தான் நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அவங்களுக்கு தெரியாம நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. தேங்க்யூ சாதுரியா. ஐ டு லவ் யூ so much. நீ என்ன தப்பா நினைக்கல? சுரேஷ், என்ன கேள்வி இது? நான் உங்களை எப்பவுமே தப்பா நினைக்க மாட்டேன். சரி, நாளைக்கு நாம சந்திக்கலாமா? பை, டேக் கேர். யாருப்பா போன்ல? அது ஃப்ரெண்ட் டாட். என்ன மாதிரி ஃப்ரெண்டு? என்ன டாடி இப்படிலாம் கேக்குறீங்க? என்ன சுரேஷ், இது வரைக்கும் உங்ககிட்ட 50 வாட்டி சொல்லிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு. நீ வேணான்னு சொல்லிட்ட. பிசினஸ் தான் முக்கியம்னு சொன்ன. இப்போ பிசினஸ் விட்டுட்டு காதல் கத்திரிக்கான்னு அவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. டாடி ப்ளீஸ் கத்தாதீங்க. யார் அவ? டாடி ப்ளீஸ். உங்ககிட்ட தான் கேக்குற, யார் அவ? அவ பேரு சாதுரியா. நம்ம கேஸ்டா? தெரியல. அவங்க அப்பா என்ன பண்றாரு? மலேசியால ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காரு. நான் அவங்க அப்பா கிட்ட பேசி உன் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். அது வரைக்கும் நீ அவளை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. நம்ம பிசினஸ்லயே கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஓகே? டாட், நீங்க எனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க வேண்டாம். உங்களோட இந்த டம்மி அட்வைஸ் எனக்கு தேவையில்லை. சாதுரியாவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். சுரேஷ், சுரேஷ், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்க மேடம் காலையில குடிச்ச காஃபில விஷம் கலந்து கொடுத்ததுனால தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. அன்னைக்கு காலையில யார் வந்தது? தெரியல மேடம். அன்னைக்கு நான் காலையில லேட்டா தான் வந்தேன். நல்லா யோசிச்சு சொல்லுங்க ஆண்டனி. மேடத்தை பார்க்க வந்த யாரோ ஒருத்தர் கூட காஃபி குடிக்கும் போது இந்த விஷத்தை கலந்துருக்கணும். வீட்டுல ஒருத்தருக்கு காஃபி குடுக்கணும்னா கண்டிப்பா அவங்க தெரிஞ்சவங்களா இருக்கணும், இல்ல தெரிஞ்சவங்க கூட வந்திருக்கணும். எஸ் மேடம், ஞாபகம் வந்துருச்சு. சாதுரியான்னு ஒருத்தங்க வந்து மேடத்தை பார்த்தாங்க. சாதுரியா, அவங்க அட்ரஸ் இருக்கா? லெக்சர்ல வேணா தேடி பார்க்கறேன். கிடைச்சா உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க சொல்ற பதில்ல தான் இந்த கேஸ் தசை திருப்ப போறது. சோ சீக்கிரமா சொல்லுங்க. சரி, நான் வரேன். ஓகே மேடம். ஹலோ, என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே சாதுரியா பத்தின தகவல்களை போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனா பாஸ் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லது. கொஞ்சம் திரும்பி பார். என்ன விட்டுருங்க, என்ன கொண்டாதீங்க.
சுரேஷ், இப்ப கூட ஒரு விஷயத்த நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆ, உங்களுக்கு யாருன்னே தெரியாத அந்த சந்தியாவை வச்சு அந்த வக்கீல் வள்ளி உங்களை எப்படி மிரட்டுவாங்க? என் மனசுக்குள்ளேயே அந்த கேள்வி இருந்ததுனால தான் அந்த வள்ளியை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சேன். அவ ஒரு பொம்பளை பிளாக்மெயிலர். பிளாக்மெயிலரா? ஆமா, பெரிய பெரிய பணக்கார பசங்க ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அந்த பையனை பத்தின டீட்டெயில்ஸை வச்சு காட்டி மிரட்டி காசு பிடுங்கிறது தான் அதோட மெயின் பிசினஸ் தான். எனக்கு என்னமோ இதெல்லாம் உங்களை பிடிக்காதவங்க யாரோ செய்யற சதி வேலை மாதிரி தெரியுது சுரேஷ். ஆமா சாதுரியா, எனக்கே அந்த டவுட் இருக்கு. பிசினஸ் சைட்ல எங்களை டெல்லி மீட்டிங்ல கலந்துக்க விடாம யாரோ பிளான் பண்றாங்களான்னு தோணுது. அவங்க எதுக்காக இப்படி பண்ணணும்? டெல்லியில இருக்கிற எரிபொருள் துறை அமைச்சகம் எங்க கம்பெனி தயாரிச்ச சோலார் எனர்ஜி ப்ராடக்ட அப்ரூவ் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் பிளான் அது. ஓ, எங்க கம்பெனிக்கு அந்த ஆர்டர் வந்துடக்கூடாதுன்னு எங்களுக்கு போட்டியா இருக்கிற யாரோ நினைக்கிறாங்க. அந்த நினைப்போட செயல்பாடு தான் இந்த வேண்டாத சம்பவங்கள் எல்லாம். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள முதல்ல கிளியர் பண்ணுங்க சுரேஷ். கண்டிப்பா. ஆ, அப்புறம் நீங்க அரெஸ்ட் ஆன விஷயம் பேப்பர்ல எதுவும் வந்துடாதே. ஏன்னா அப்பா அம்மாக்கு தெரியக்கூடாதுங்கிற பயத்துல தான் கேக்குறேன். வராதுன்னு போலீஸ் கமிஷனர் சொல்லியிருக்காரு. அப்படியே வந்தாலும் அதுல என் பேரோ இல்ல எங்க அப்பா பேரோ வராது. யூ டோன்ட் வரி. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உங்க கார் தானே 4365? ஆமா. முன்னாடி இருக்கு, கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என் கார் எடுத்துக்குவேன். ஓகே. ஓகே. ஒன் செகண்ட். ம். Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.